ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாஸ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமியில் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன் வேரியஸ் எக்கனாமிக் திங்கர்ஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களின் பங்களிப்புகள் அப்படிங்கிறது தான். இதில் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருவள்ளுவரினுடைய மிக முக்கியமான கருத்துக்கள் எல்லாமே பார்த்தோம். அதே மாதிரி மகாத்மா காந்தி அவர்களினுடைய கருத்துக்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ எந்த அளவுக்கு கிராம பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு, விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்தோம். அதே மாதிரி நமக்கெல்லாம் மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்த B.R. அம்பேத்கர், ஆக்சுவலாக கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடாக தான் நம்ம அம்பேத்கர் பற்றி படிச்சிருப்போம். பட் ஆர்பிஐ மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு உருவாவதற்கு மிக முக்கியமான பங்களிப்பை கொடுத்த ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். ஸோ அதை கண்டினியூஷனாக தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஜேசி குமரப்பா, சரிங்களா? இந்த ஜேசி குமரப்பா அப்படிங்கிறவங்களோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் செல்லதுரை குமரப்பா. ஆக்சுவலாக இவர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், தமிழ்நாட்டினுடைய தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். 1892 வருடம் அவர் 4 ஜனவரி தான் அவர் தஞ்சாவூரில் பிறந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது, சரிங்களா? ஸோ எப்போதுமே கிராமப்புற பொருளாதார கொள்கை தான் முன்னோடியாக அறியப்படுகின்ற குமரப்பா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஜேசி குமரப்பாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய அனைத்து பொருளாதார கொள்கையுமே காந்தியத்துவத்தின் அடிப்படையிலேயே அமைத்து கொண்டார் அப்படின்னு பார்க்கலாம். அதனால தான் அவர் காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்குனாருன்னே நமக்கு சொல்லப்படுதுங்க. ஏன்னா காந்தியினுடைய ஃபாலோவர்ஸாக நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு, ஆக்சுவலாக காந்தி நம்ம சொல்லும் பொழுதே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இந்தியா கிராமங்களில் தான் வாழ்கிறது அப்படிங்கிற கருத்து தான் காந்தியால் முன்வைக்கப்பட்டிருக்கும், சரிங்களா? அப்போ கிராமப்புறத்தினுடைய மேம்பாடு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுங்க. அப்போ கிராமப்புற மேம்பாடு ப்ளஸ் விவசாயம், இந்த 2 விஷயங்களையும் தான் காந்தி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வலியுறுத்திக்கிட்டே இருந்திருப்பார், சரிங்களா? ஆனால் இதற்கு நேர் எதிர்மறையான கருத்துக்களை பெற்றவர் தான் நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு அப்படின்னு பார்ப்போம், சரிங்களா? அவர் எப்பவுமே இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது தொழிற்சாலைகளை தொழிற்மயமாக்குதல் மற்றும் அர்பனைசேஷன், நகரமயமாதல் அப்படிங்கிற கருத்துக்களையே ஊக்குவிச்சிருப்பார். ஆனாலுமே நம்மளுடைய முதல் 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விவசாயத்தை தான் அடிப்படையாக கொண்டு, விவசாயத்தை நோக்கமாக கொண்டு தான் செயல்படுது. ஆனால் 2வது 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு முழுக்க முழுக்க தொழிற்சாலைகளினுடைய மேம்பாடு, தொழிற்சாலைகள் சார்ந்த விஷயங்களுக்காக நமக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி நம்ம ஜேசி குமரப்பா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் உருவாக்கிய காந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது கிராமப்புறத்தினுடைய மேம்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? அதே மாதிரி அவர் சொன்ன கருத்துக்கள் ஜேசி குமரப்பா பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புற தொழில்கள், கிராம தொழில் வளர்ச்சி சங்கம் ஆகியவற்றை வலுவாக ஆதரித்தாருங்க. அப்போ கிராமப்புறங்களில், அதாவது ஹை லெவல், அதாவது ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறதெல்லாம் ரெப்ரசன்டேஷன்ஸில் கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிசை தொழில்கள்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நடைமுறைப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக நம்மளுடைய ஜேசி குமரப்பா அவர்கள் சொன்னாருங்க. அது மட்டும் இல்லாமல் குமரப்பாவினுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா கிறித்தவம் மற்றும் காந்திய மதிப்பீடுகளை உள்ளடக்கியதற்கான கோட்பாடுகளை அவர் கொண்டு வந்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அகிம்சை கொள்கைங்க. ஸோ நான் வயலன்ஸ் அப்படிங்கிறதுல அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சிச்சு. ஏன்னா காந்தியின் தொடர்ந்து வந்த பர்சன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அகிம்சையை தான் தங்களுடைய போராட்டமாக எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மனித நடத்தைகளை மையப்படுத்துதல் மற்றும் முன்னேற்றம் ஆகியவற்றிற்கான எல்லா கருத்துக்களையும் என்ன பண்ணாரு நம்மளுடைய பொருளாதார கொள்கையாக ஜேசி குமரப்பா அவர்கள் நமக்கு கொடுத்தாருங்க. சில சமயங்கள் சோசியலிஸ்டிக் கான்செப்டை எடுத்துரைக்கும் வகையாகவும் அதை எதிர்க்கக்கூடிய வகையிலும் அதை நிராகரிக்கக்கூடிய அதே வேளையில தடையில்லா சந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்ன பண்ணப்படணும், பற்பொருளினுடைய வளர்ச்சிக்கு, அதாவது மெட்டீரியல் டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கிறதுனால அந்த போட்டி மற்றும் திறன் முக்கியத்துவத்தை நிராகரித்தார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா சோஷியலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் த டெசிஷன்ஸ் டு பி டேக்கன் பை த கவர்மெண்ட், சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எவ்வாறு செய்யணும், எவ்வளோ அதாவது வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், வென் டு ப்ரொடியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்கிறது தான் சோஷியலிசம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகளில்
நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் நம்மளுடைய தடையில்லா சந்தை அப்படிங்கிறதுனுடைய பருப்பொருள் வளர்ச்சி போட்டி நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக சோசியலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்த்தாருங்க. அதாவது எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா. சரிங்களா? அதே மாதிரி காந்தியும் குமரப்பாவும் பார்த்தீங்க அப்படின்னா மனிதனின் பொருளாதார தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் சமூக பொருளாதார பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுங்கிறதுல தே ஆர் வெரி மச் கான்ஃபிடென்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா காந்தியினுடைய கருத்துக்கள் கிராமப்புற மேம்பாடு மற்றும் கிராமப்புறத்தில் உள்ள இளைஞர்களை மேம்படுத்துதல், அவர்களிடம் நல்ல எண்ணங்களை விதைத்தல், அவர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தல், அவர்களுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் குடிசை தொழில்கள் மேம்படுத்துதல், ஸ்மால் இண்டஸ்ட்ரி, சிறிய தொழிற்சாலைகள்ங்கிற கருத்துக்கள் எல்லாமே காந்தியால் முன்வைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அதே தான் குமரப்பாவும் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் அங்கு கிராமப்புறங்களில் வேலையின்மைங்கிற பிரச்சனை இருக்கும் அப்படின்னா அதை சரி செய்யணும். அதே மாதிரி வறுமை மற்றும் ஆதரவற்ற நிலை, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், கண்டிப்பாக நாம் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஜேசி குமரப்பாவினுடைய கருத்துக்கள்ங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா he was worked as a professor of economics at குஜராத் வித்யாபதி இன் அகமதாபாத்ங்க. அந்த டைம் அவர் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்கே யங் இந்தியா பத்திரிகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ நம்ம உப்பு சத்தியாகிரகத்தில் யங் இந்தியா பத்திரிகைங்கிறது மிக பிரசித்தி பெற்ற ஒரு பத்திரிகையாக இருந்துச்சு. அதில் நமக்கு என்ன பண்ணார், எடிட்டராகவும் நமக்கு செயல்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு கல்லூரி பேராசிரியராக இருந்ததுனால காந்தித்துவத்தினுடைய கருத்துக்கள் எல்லாமே அதன் மூலியமாக இவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா வில்லேஜ் இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன், அதாவது அனைத்து இந்திய கிராம தொழில் கழகம் அப்படிங்கிறது 1935 இவர் என்ன பண்ணுறாரு, தோற்றுவிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வெள்ளையர வெளியேறு இயக்கத்தின் ஈடுபட்ட காரணத்தினால ஓராண்டு ஒரு சிறையிலும் அடைக்கப்பட்டாருங்க நம்ம ஜேசி குமரப்பா. சரிங்களா? ஸோ அந்த சிறையில் இருந்த பொழுது தான் அவர் எழுதினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமி ஆஃப் பெர்மனன்ஸ், the practice and percepts of the Jesus and Christianity, its economy and war of life அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு எழுதி கொடுக்குறாருங்க. அது மட்டும் இல்லாமல் காந்தியினுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே, காந்தியை பின்பற்றுபவர்கள் சுற்றுப்புற சூழல் குறித்து நிறைய கோட்பாடுகளை விளக்குனாங்க. அப்போ சுற்றுச்சூழல் மேம்பாடு, அதாவது தொழிற்சாலைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டால் சுற்றுச்சூழல் கண்டிப்பாக மாசடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களும், சுற்றுச்சூழலை பேணி காப்பதற்கான பல்வேறு கருத்துக்களும் அந்த காலகட்டங்களில் முன்வைக்கப்பட்டதுங்க. இந்த மாதிரியான ஒரு காரணத்தினால தான் நம்ம ஜேசி குமரப்பாவை நம்மளுடைய வரலாற்று ஆசிரியர் ராமச்சந்திர குஹா அவர்கள் என்னவென்று அழைச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் காந்தியன், அதாவது பச்சை காந்தி அப்படின்னு நம்ம ஜேசி குமரப்பாவை ராமச்சந்திர குஹா, வரலாற்று ஆய்வாளர் பார்த்தீங்க அப்படின்னா ராமச்சந்திர குஹா நம்மளுடைய ஜேசி குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்து சிறப்பித்திருப்பார் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இந்தியாவினுடைய சுற்றுச்சூழல் குறித்து அடித்தளமிட்டதால். அப்போ சுற்றுச்சூழல் சார்ந்த கருத்துக்கள் அந்த காலகட்டங்கள்லாம் பேசப்பட்டது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அந்த டைம்லேயே நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது, இதற்கான அடிப்படை கருத்துக்கள் வரையறுக்கப்பட்டதால் அந்த காரணத்தினால தான் என்ன பண்ணப்படுது, ராமச்சந்திர குஹா பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசி குமரப்பாவை பச்சை காந்தி அப்படின்னு நமக்கு சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய திட்டமிடுதல், அதாவது பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த பிளானிங் கமிஷனுடைய செயல்பாடுகளின் வாயிலாக தான் நமக்கு என்னாச்சு, 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டு இந்தியா ஒரு மேம்பட்ட நிலையை அடைந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ அந்த பிளானிங் கமிஷன்லையும் திட்ட குழுவிலும் அது மட்டும் இல்லாமல் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலும் சரிங்களா நம்ம குமரப்பா என்ன பண்ணார், பணியாற்றி வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேளாண்மைக்கான தேசிய கொள்கைகள் மற்றும் கிராமப்புற முன்னேற்றம் கொடுத்து பல கொள்கைகள் அவரால் உருவாக்கப்பட்டு நமக்கு வழங்கப்பட்டிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் சீனா, ஈஸ்டர்ன் யூரோப் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கும் அரசு முறை பயணமாக சென்று அங்கிருந்த கிராம வளர்ச்சி திட்டங்களையும் பார்வையிட்டு நம் நாட்டிலும் என்ன பண்ண ட்ரை பண்ணாரு, அதை அமல்படுத்துவதற்காக முனைந்தார் அப்படின்னு பார்க்க முடியுதுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பல செயல்பாடுகள், கிராமப்புறத்தை நோக்கி உருவாக்கப்பட்ட பல கொள்கைகள், அதற்காக மேற்கொண்ட பல முயற்சிகள் ஜேசி குமரப்பாவினுடைய செயல்பாடுகளை நமக்கு தெரியப்படுத்துதுங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எமினன்ட் பர்சன் விகேஆர் ராவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அக்கார்டிங் டு பிஆர் பிரம்மானந்தா, ஸோ இவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும், அதாவது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் உள்ள தலைச்சிறந்த பொருளாதார அறிஞர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர் காட்கில், சிஎன் வக்கீல்,
VKRV ராவ் அப்படிங்கிறவங்க எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பிரம்மானந்தா சொல்றாரு. இவர்களினுடைய செயல்பாடுகள் மற்றும் இந்த அறிஞர்கள் சிறந்த கனவுகளோடு என்ன பண்ணாங்க, இந்திய பொருளாதார பிரச்சனைகளை ஆராய்ந்து அதை சரி செய்யும் விதமாக அவர்கள் உருவாக்கிய கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் இந்தியாவினுடைய முன்னேற்றத்திற்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லப்படுதுங்க. சரிங்களா? VRKVயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தேர்ந்த எழுத்தாளர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அவருடைய கருத்துக்கள் 3 மிக முக்கியமான விஷயத்திலே ஆர்வமுடையதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு தேசிய வருவாய் இல்லைங்களா? ஏன்னா தேசிய வருவாய் உயர்த்தப்பட்டால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், தலா வருமானம் அப்படிங்கிறதும் உயர்த்தப்படும். அது மட்டும் இல்லாம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியும் மேம்பட்ட நிலைக்கு செல்லும். சரிங்களா? ஸோ அதற்கான அடிப்படை வரையறை தான் VKRV ராவ் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு சொல்லியிருப்பார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உணவு, ஊட்டச்சத்து மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ், பண்டங்களின் பகிர்வு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த விஷயங்களையும் என்ன பண்ணுறாரு VKRV ராவ் பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆக்குபேஷனல் டிஸ்ட்ரிபியூஷனுங்க, வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் பகிர்வு அப்படிங்கிற ஒரு விஷயமும் என்ன பண்ணப்படுது, நமக்கு சொல்லப்படுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்கம் மெத்தடாலஜிங்க, அதாவது தேசிய வருமான கணக்கீடு முறை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அதன் வாயிலாக அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறையை நடைமுறைப்படுத்துவதால் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு தேசிய வருமான கணக்கீடு முறையின் வாயிலாக ராவ் ஒரு நடைமுறை பொருளாதாரவாதியாக நினைவில் கொள்ளப்படுகிறார். அப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த நேஷனல் இன்கம், அதற்கான இனிஷியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா VKRV ராவால் தான் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு VKRV ராவோட ஒர்க்கு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த VKRV ராவ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா JM கீன்ஸினுடைய மாணவர் மட்டும் அல்லாமல் கோலின் கிளார்க்லினுடன் என்ன செஞ்சிருக்கிறாரு, பணி மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. JM கீன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்ட்டு, நவீன பெரும் பொருளியலின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அவருடைய பேரியல் பொருளாதார கொள்கையை பின்பற்றக்கூடிய வகையில் தான் நம்ம VKRV ராவும் என்ன பண்ணியிருப்பாரு, நிறைய கருத்துக்களை முன் வச்சிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அவருடைய தேசிய வருமான கணக்கிட முறை பாருங்க, HW சிங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீன்ஸின் மாணவர்களில் சிறந்தவராக VKRV ராவ் அப்படிங்கிறவர் இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தி பெஸ்ட் எக்யூப்ட் ஆஃப் ஆல் கீன்ஸ் பீப்புள். அப்போ இருந்த மாணவர்கள்ல மிகச் சிறந்தவராக யார் இருந்திருக்கிறாரு, VKRV ராவ் இருந்திருக்கிறாரு. JM கீன்ஸினுடைய சிறந்த மாணவராக VKRV ராவ் இருந்திருக்கிறாருன்னு HW சிங்கர் அப்படிங்கிறவங்க நமக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ பொதுவாகவே வளர்ந்து வரும் நாடுகள், குறிப்பாக இந்தியாவிற்கு வந்த தேசிய வருமான கருத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம ராவ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு. என்னென்ன மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க, ரெண்டாவது சேவிங்ஸுங்க, மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மல்டிப்ளையர்ஸ். அப்போ குன்றிய நிலை, அதாவது வளர்ச்சி குன்றிய பொருளாதாரத்தை பெற்றிருக்கக்கூடிய நாடுகளில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம் என்ன பண்ணணும், கண்டிப்பாக தொழில்மயமாக்குதலினுடைய விளைவு தேசிய வருமானத்தை இணைத்து படிக்க வேண்டும் அப்படிங்கிற எல்லா கருத்துக்களும் அவரால் முன்மொழியப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் ராவின் ஆய்வு கட்டுரை வேலைவாய்ப்பு துறையில் மிகச்சிறந்த ஒன்றாக கருதப்படுதுங்க. அப்போ அண்டர் டெவலப்டு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய, அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய இவங்க எல்லாருமே நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணக்கூடியதன் வகையில் தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது, நமக்கு ஜென்ரேஷன் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட்டும் நம்ம வறுமை அப்படிங்கிறதும் போகும் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்துக்கள். அடுத்தது பாருங்க, பன்னாட்டு உணவு விடுதி, இன்டர்நேஷனல் ஃபுட் எய்ட் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ உலக வறுமையை ஒழிப்பதற்காக VKRV ராவ் சிறந்த கருத்துக்களை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, வகுத்து தந்திருக்கிறாருன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உணவுப் பொருட்களை பன்னாட்டு அளவில் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்றும் அதன் மூலமாக தேர்ச்சி பெற்ற பன்னாட்டு சாதனங்களின் பங்களிப்பை கருத்தையும் என்ன பண்றாரு, நமக்கு முன்வைக்கிறாரு. தங்களுடைய பங்களிப்பு மட்டுமின்றி பன்னாட்டு உதவி மற்றும் வெளிமூலங்களின் மூலமாகவும் என்ன பண்றாரு, உணவுக்கு நீதி வாய்ப்புகளை உருவாக்கினார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சோசியலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாருங்க. சரிங்களா? ஏன்னா இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1947 வரைக்குமே பார்த்தீங்கன்னா கேபிட்டலிசம் அப்படிங்கிற ஒரு வலைப்பின்னல்ல சிக்கிருந்துச்சு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அப்போ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வி ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் த சோஷியலிஸ்டிக் கான்செப்ட். ஆக்சுவலாக நம்ம ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி கொடுத்ததன் அடிப்படையில் நம்ம மிக்சடிசம்னு சொல்லியிருப்போம். பட் சோஷியலிஸ்டிக் கான்செப்டை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது திட்டமிடுதலின் முந்தைய காலங்கள்
ராவ் பார்த்தீங்க அப்படின்னா சமதர்ம இந்தியாவை வலியுறுத்தினாருங்க. அப்ப அரசாங்கம் தான் என்ன பண்ணும், பொருளாதார நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை கொண்டிருக்க வேண்டும். அதன் வாயிலாக தான் பொருளாதார வளர்ச்சி என்ன பண்ணப்படும், ஒரு உச்சத்தை எடுத்து அதன் மூலியமாக தான் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது பெரும் பங்கு கொண்டு வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் நமக்கு முன்வைக்கக்கூடிய வகையில் சோசியலிஸ்டுக்கான கான்செப்டை நமக்கு நம்மளுடைய வி.கே.ஆர்.பி. ராவ் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அவர் எழுதின ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற சிறு புத்தகம் இந்தியாவில் தனிநபர் வருமானம் குறைவிற்கும் தனிநபர் ஊட்டச்சத்து குறைவாருக்கும் சில காரணங்களை நமக்கு கொடுக்குதுங்க. வாட் இஸ் ராங் வித் த இந்தியன் எக்கனாமிக் லைஃப் அப்படின்ட்டு. சரிங்களா, அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறையற்ற நில உடைமைங்க. அது மட்டும் இல்லாமல் நிலம் தோண்டலால் நிலம் பிரிக்கப்படுதல் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக கருதப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் லோ லெவல்ஸ் ஆஃப் வாட்டர் அவைலபிலிட்டி ஃபார் கிராப்ஸ், பயிர்களுக்கு குறைவான நீர்ப்பாசன வசதி கிடைத்தல். அப்போ இதுதான் நமக்கு தொழில்மயமாகுதலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறதும் நமக்கு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸஸ் பாப்புலேஷன் ப்ரெஷர் ஆன் அக்ரிகல்ச்சர் டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் செக்டார். அப்போ பேரளவு பொருள்துறை இல்லாமல் வேளாண்மையில் என்ன பண்ணப்படுது, மக்கள் தொகை அழுத்தம் ஏற்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலீடின்மை, ஆப்சன்ஸ் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அட்டானமி இன் கரன்சி பாலிசிஸ் வந்து ஆப்சன்ஸ் நிலையில் இருக்குது. அப்போ மானிட்டரி மேட்டர்ஸும் என்ன பண்ணப்படுது, உடைமை கொள்கையாக ஊக்குவிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்ம வி.கே.ஆர்.பி. ராவ் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனல் பில்டர், அதாவது நிறுவன கட்டமைப்பாளர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, அப்போ 3 நேஷனல் லெவல் இன்ஸ்டிடியூட்ஸை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஒன்று டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், இன்னொன்று இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் க்ரோத் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் சேஞ்ச். ஸோ டெல்லியில், பெங்களூரில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த கட்டுமானத்தையும் அதாவது நிறுவனத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, நமக்கு வி.கே.ஆர்.பி. ராவ் அப்படிங்கிறவங்க உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்டர் அமர்த்திய குமார் சென்ங்க. ஸோ அமர்த்திய குமார் சென்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இந்தியாவை சேர்ந்த ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு மிகப்பெரிய பொருளாதார அறிஞர் அப்படின்ட்டு. ஸோ இவருடைய கருத்துக்கள் என்னத்தை சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் சார்ஜ் தியரி மற்றும் டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் ஸ்டடி ஆன் பாவர்ட்டி அண்ட் ஃபெமைன்ஸ் கான்செப்ட் ஆஃப் என்டைட்டில்மெண்ட்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, ஸோ நோபல் குழு சென்னின் பங்களிப்பை பற்றி குறிப்பிடும் பொழுது அவர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமூக தெரிவு கொள்கை, வளர்ச்சி பொருளாதாரம், வறுமை மற்றும் பஞ்சங்கள் பற்றிய ஆய்வு மற்றும் உரிமங்கள் திறன் முன்னேற்றம் பற்றிய கருத்துக்கள் அமர்த்தியா சென்னுடைய செயல்பாடுகளின் மூலம் விளக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது தான் அமர்த்தியா சென் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வலியுறுத்த ட்ரை பண்ணியிருப்பாரு. ஸோ சென்ஸ் பாவர்ட்டி அண்ட் ஃபெமைன்ஸ் அவருடைய எழுத்தின் மூலமாக அண்ட் எஸ்ஏ ஆன் என்டைட்டில்மெண்ட் அண்ட் டிப்ரிவேஷன் சொல்லும் பொழுது இதை தியரிட்டிக்கலாகவும் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, அப்ளைடு ஒர்க்காகவும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உண்மையான காரணங்களை எடுத்து காட்டியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. சரிங்களா, அப்போ வறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆராய்ந்து அதனுடைய தொடர்புடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய கருத்துக்களின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கிறாருங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் திறன் பற்றிய கருத்துக்கள்ங்க. ஸோ பொருட்கள் மற்றும் அதன் பயன்களை விட திறன் வளர்ப்பது பற்றிய கருத்துக்களை தான் என்ன பண்றாரு, சென் அவர்கள் முக்கியமானதாக குறிப்பிட்டிருப்பார். அது மட்டும் இல்லாம எப்படி நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பொருட்களை மக்களினுடைய நலத்திற்காக மாற்றி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணியிருப்பாரு, நம்மளுடைய அமர்த்தியா சென் அவர்கள் சொல்லியிருப்பாருங்க. அது மட்டும் இல்லாம உரிமைகள், என்டைட்டில்மெண்ட், அப்ப மக்களுக்கு கிடைக்கப்பட வேண்டிய ஊட்டச்சத்து, பாதுகாப்பு, உணவு, மருத்துவம், சுகாதாரம், வேலைவாய்ப்பு மற்றும் உணவில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியும் என்ன பண்ணியிருப்பாரு, தன்னுடைய கருத்துக்களின் மூலமாக வெளிப்படுத்தியிருப்பார். இந்த மாதிரியான உரிமைகளை வழிவகுத்ததின் அடிப்படையில் ஏற்பட்ட தோல்விதான் பஞ்சம் ஏற்படுவதற்கான காரணம் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய அமர்த்தியா சென் அவர்கள் வெளிப்படுத்தியிருப்பாருங்க. அப்ப தொழில்நுட்பம் சார்ந்து நம்மளுடைய சென் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலதன செறிவு தான் நமக்கு நுட்ப முறையில் உழைப்பாளர்களை என்ன பண்ணப்படும், உபரியாக உள்ள பொருளாதாரத்தின் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது கடினம் என்று தொழில்நுட்ப தெரிவின் வாயிலாக நமக்கு தெரியப்படுத்துறாருங்க. அப்ப தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு அதிக வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்காது அப்படிங்கிறது தான் சொல்றாரு. ஃபைனலா அமர்த்தியா சென் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமர்த்தியா சென் ஒரு பொருளாதாரம் சார்ந்து அந்த கருத்துக்களை மட்டும் முன்மொழியாமல் வறுமை சார்ந்த விஷயங்களை எவ்வாறு களைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நன்னறித்துவ அறிஞராகவும் என்ன பண்ணியிருக்கிறாரு, பொருளியல் அறிஞராக மட்டும் இல்லாமல் நன்னறித்துவ அறிஞராகவும் நம்மளுடைய அமர்த்தியா சென் அவர்கள் செயல்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அது மட்டும் இல்லாம
சுதந்திரத்தை நேசிப்பவராகவும், அதாவது லவர் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் ஹியூமனிஸ்ட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏழைகளை நோக்கிய செயல்பாடுகளை அவர் மேற்கொண்டாருங்க. அவர் இரக்கத்திற்குரியவராக பார்க்காமல் உரிமைகள் என்ன பண்ணும் வழங்கப்பட்டு அதிகார உரிமைகள் கொண்டவர்களாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்துக்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கல்வி, உடல் நலம், ஊட்டச்சத்து, பாலின சமநிலை, துன்பம் நேரும் காலங்களில் பாதுகாப்பு, இது பற்றின எல்லா கருத்துக்களையும் என்ன பண்ணியிருக்கிறார், எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்துக்களாக முன்மொழியப்பட்டிருக்குதுங்க. ஸோ இந்த கருத்துக்கள் தான் பொருளாதாரம் ரீதியாக பல்வேறு அறிஞர்களால், இந்திய பொருளாதார அறிஞர்களால் வழங்கப்பட்ட கருத்துக்களாக பார்க்கப்படுதுங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்கனாமிக் திங்கர்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.